உங்களுக்கு 10 வயசுல ஆதித்யான்னு ஒரு பையன் இருக்கான்ல? அப்பா பூஜா கிளம்பலாமா? வந்தனா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இங்க நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. இவளை எங்க கூட நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ப்ளீஸ், எனக்காக விட்டுட்டு போங்க ப்ளீஸ். ஓகே பிரியா. தேங்க்யூ. பூஜா, நீ பிரியா ஆண்டி கூட இரு. ஓடி போ, எங்கேயாவது போய் ஒழி. நீ வந்தாலே பிரச்சனை தான். என் பையன் வாழ்க்கைய நாசம் பண்றதுக்குனே வந்திருக்கிய நீ சூடியக்காரி. தனோ, என்ன இது? பூஜா முன்னாடி இப்படி எல்லாம் பேசாத. சரி வாங்க, எல்லாரும் போலாம். அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வந்தனா அப்படி பேசினதுக்கு நான் அவன் மானத்தை வாங்கிருப்பேன். அண்ணன், நாளைக்கு கோர்ட் ஹியரிங் இருக்கு. நீங்க ஏதாவது தப்பா பேசிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு சாதகமா போயிடுன்னு தான் நான் உங்களை தடுத்தேன். 4 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்பாவி மாதிரி நடிச்சு இந்த கல்யாணத்தையே நிறுத்தி விட்டாள. பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி எல்லாத்தையும் அர்ஜுன் தான் பண்ணான்னு வாய் கூசாம போய் சொல்றாள. அத எல்லாத்தையும் அவங்கள நம்பிட்டாங்க. நம்மள அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறா. நான் வயிறெரிச்சு சொல்றேன், அவன் நல்லாவே இருக்க மாட்டான். வந்தனா என் பையனை அவன் கூட கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக அவ ஆதித்யாவை கோர்ட்ல எனக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சு என்ன ஒரு தப்பான அப்பாவை நிரூபிச்சிட்டான். இன்னைக்கும் அதே மாதிரி அவனை ஒரு காரணம் காட்டி இந்த இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டான். என்ன நடந்ததுன்னு நாம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த பையனோட பேரை கூட விடுங்கம்மா. வந்தனா நம்ம நிம்மதியை கிடைக்க 1000 போய் சொல்லிருப்பான். அதுல இதுவும் ஒண்ணு. ஆதித்யா என்னை விட்டு போன அந்த நாளை நான் ஞாபகப்படுத்தி பார்க்க விரும்பல. இப்போ மட்டும் இல்ல, எப்பவுமே. அர்ஜுன், நாம எல்லாரும் அந்த விஷயத்தை மறந்தே போயிட்டோம். இந்த நேரத்துல அந்த விஷயம் வெளியில வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. இத பாருச்சு, அந்த வந்தனா பிரியா கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிருக்கான். அது எல்லாமே உண்மைன்னு அவன் நம்பிட்டான். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்காது. அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுக்காக நான் வருத்தப்படல. என் வருத்தம் எல்லாமே பூஜாவை நினைச்சதான். என்ன நடந்தாலும் சரி, நான் பூஜாவை விட்டு கொடுக்க மாட்டேன். கார்த்திக், நான் பூஜாவை யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. பூஜை ஏன் கூட தான் இருக்கணும். கண்டிப்பா.